வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த கேமில் வந்துட்டு கொஞ்சம் அப்டேட்லாம் இருக்குது. அந்த புது அப்டேட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வந்து 2008 அதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பேன். சாரி கிஸ் 2018 2023 அதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பேன். அப்போலாம் வந்துட்டு இந்த சீட்டுக்கு வந்துட்டு கார் வரலன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து புதுசாக காரில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணி விட்ருக்கானுங்க. அதில் நீங்கள் மொதல் கார் பார்க்க போகிறது வந்துட்டு 2018 போராச்சிட்ட. ஆக்சுவலி இதை வந்துட்டு கலர் மாற்றி விட்ருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னுக்கு ஒரு காடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழசு தான். ஸோ அதே கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி அனுப்பி விட்டதா என்னன்னு தான் தெரியலை. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2019 ஒரு காடியை வெளியே கூப்பிட்டுருக்கானுங்க. இது வந்துட்டு என்ன காடின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அவுடி கேஸ் ஓகேங்களா. இங்கே பாருங்க வரும், இது வந்துட்டு அவுடி. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு 2020 ஓகேங்களா. இதெல்லாம் நான் ஏற்கனவே ட்ரை பண்ணப்போ வரல. இதை வந்து புதுசாக அப்டேட் இப்போ தான் விட்ருக்கானுங்க. இங்கே பாருங்க, இது வந்துட்டு மெக்ரோனோ என்னமோ ஒரு காடி, மெக்ரோலரோ என்னமோ ஒரு காடி இருக்கலாம், அந்த காடி தான் இது. அடுத்து BMW ஓகேங்களா. இதோட சீட் பொறுத்த வரைக்கும் 2021 இதோடி போடுங்க. 2021 போட்டிங்கன்னு இந்த கார் ஸ்பான் ஆயிரும். BMW போட்டுருக்கு. ஆக்சுவலி அங்கே M வரணும். அடுத்தது வந்துட்டு 2024 இங்கே நான் வந்துட்டு அதை கரெக்டாக போடலன்னு நினைக்கிறேன். 23 நினைக்கிறேங்க. இருங்க, 2023 ரைட்டா இது கைஸ் இதுதான். பட் இது வந்து பழசு ஓகேங்களா. 2023 வந்து பழசு மெக்ரோனோ ஓகேங்களா. இது வந்து பழைய காடி மாதிரி தான் எனக்கு என்ன தெரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 21/24 இது புதுசாக வந்திருக்கு போரச்சு. அதாவது இது ஒரு ஸ்போர்ட்ஸ் காருன்னு நினைக்கிறேன். அடுத்தது கடைசியாக காடியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா முகாடி ஓகேங்களா. இது எனக்கு சரியாக தெரிலங்க. ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா காரோட சீட்டு எல்லா சீட் புதுசாக கொண்டு வந்திருக்கானுங்க கொஞ்சம். அதுதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. போரச்சு, BMW, மேக்ஸ்வெல், அவுடி. இருங்க நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கணும். அது வந்துட்டு டபுள் ஆரம்பிக்கிறா. வெயிட் ப்ளீஸ், நான் பார்க்குறேன். நான் சரியாக தான் உங்களுக்கு அதை காட்டியிருக்கேன். நான் அதான் மினிக்கர் அவுடி காமிச்சிட்டேன். 2023 கரெக்டாக தான் போட்டிருக்கேன் மொதல். ஓகே, அடுத்தது ஒருச்சி BMW வந்துட்டு முகாடி வந்துட்டு 21/25 போட்டால் வருங்க. சொன்னா 21/25 போட்டிங்கன்னா நம்ம முகாடி வந்துடும். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக வந்துட்டு அனிமல்ஸில் தான் கொஞ்சம் வந்திருக்கு. அனிமல்ஸ் அது இத்தனை ஒன்று கொண்டு வந்திருக்கானுங்க. இந்த அப்டேட்டில் பெருசாக தான் இருக்குது. இதுவரை நம்ம சிட்டி இருக்குது பார்த்திங்கன்னா, இதையும் மாற்றிட்டானுங்க. அடுத்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் பைக்கு தான் கொஞ்சம் தான் வந்திருக்கு போல். ஏன்னா நான் ஓல்டில் செக் பண்ணி பார்த்தப்ப, என் ஓல்டு வீடியோ செக் பண்ணி பார்த்தப்ப கொஞ்சம் தான் வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் மோட்ரு தான் பழசு அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் இப்போ வந்தது புதுசு தான் நினைக்கிறேன். அதாவது 1001 பட் என்ன தெரிலங்க. நான் ஆர்டர் ஸ்பான் பண்ணிட்டேன்னா நான். ஸோ நீங்களே பார்த்துங்க. இது புது பைக் தான். எஸ், லிட்ரலி இது ஒரு புது பைக் தான். ஏன்னா இந்த பைக்கை நான் இதுக்கு முன்னுக்கு பார்த்ததே இல்லை. ஓகே, அப்புறம் 1002 இதுக்கு என்ன பைக்கு போடு வர்ற மாதிரி இருக்குது எல்லா பைக்கும். எஸ் இருங்க, ஒன்று போடுவோம். நான் கூட எல்லாம் பழைய பைக்கு போல அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் புதுசாக இறங்கியிருக்கானுங்க. புதுசாக லான்ச் ஆயிருக்கா.
வேறு லெவல்டா. ஓகே 1 கோசம் 1 1 கோசம் கோசம் 1 1 கோசம் கோசம் 1. ஓகே அடுத்து வச்சுட்ட போடு. இது என்னது? ஓகே இதுவும் சூப்பர் பைக் தான். அடுத்து வந்துட்டு 1 கோசம் கோசம் 2. ஓகேங்களா 1 கோசம் கோசம் 2. இது இப்போ போட்டனால ஏன் நினைப்பேன். 1 கோசம் கோசம் 2 ரைட்டா? ரைட்டு. கெஸ் இது நான் ஸ்பான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அடப்பா ஸ்பான் பண்ணதை திருப்பி ஸ்பான் பண்ணிக்கிருக்கேன்டா. சாரி கெஸ், லிட்ரலி ஸோ சாரி. ஓகே அடுத்தது வந்து 10 11. ஓகேங்களா 10 11 இதுவுமே புது பைக் தான், புல்லட்டு. ஓகே சூப்பரு, நல்ல ஒரு அப்டேட் தான். அடுத்து 1 கோசம் கோசம் 9. ஓகே 1 கோசம் கோசம் 9. இதுக்கு என்ன பைக்கு? பல்சர். கேஸ் இது இந்தியன் பைக் 3Dயில் வந்துட்டு ஒரு பழைய பைக்காக இருந்த ஒரு பைக்கு தான். இதை ஒன்று தட்டிங்கன்னா அது வரும், அதை இதிலே கொண்டு வந்துட்டானுங்க. ஓகே 1 கோசம் கோசம் 6. இதுக்கு என்ன வரப்போகுது? இந்த பைக்கை இது என்ன பைக்? இது 666ன்னு போட்டிருக்கு, என்னன்னு தெரில சரியா. அது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா. அடுத்தது 1 கோசம் கோசம் 5. ரைட்டா? இந்த பைக்கை நம்ம ஸ்பான் பண்ணியாச்சு இல்லையா? ஒன்றும் இல்லை. அடுத்து 1 கோசம் கோசம் 4 ஸ்பான் பண்ணிட்டேன். ஓகே சூப்பர். அடுத்தது 1 கோசம் கோசம் 3. எல்லா சீட்டையும் நானே வந்துட்டு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அப்படியே எழுதிட்டேங்க. நான் எழுதி வச்சுக்கிட்டேன், அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அதை பார்த்து அப்படியே எழுதிட்டேன். அடுத்து பொறுத்த வரைக்கும் அனிமல்ஸ். ஓகேங்களா இதிலே வந்துட்டு எல்லாத்தையும் அப்டேட்டில் அப்படி சொல்லிடுவோம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்காவாக கண்டுபிடிச்சானுங்க. இது முடிஞ்சு தான் நம்ம போய்ட்டு அங்கிட்டலாம் போய் பார்க்கணும். ஓகே இப்போ வந்துட்டு லயனோட சீப் கோட் சொல்கிறேன். 4 4 5 கோசம் 1ன்னு போட்டிங்கன்னு உங்களுக்கு வந்து லயன் வந்துடும். இதெல்லாம் அந்த டைகரை தவிர மற்ற எல்லாமே ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்கானுங்க, புத்த மூசு கேஸ். ஓகேங்களா அடுத்ததை பொறுத்த வரைக்கும் 4 5 கோசம் 2 இதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா யானையை கொண்டு வந்திருக்கானுங்க. அடுத்தது 4 5 கோசம் 5. இது வந்துட்டு ஹிப்போ பொட்டமன்ஸ். ஹிப்போ ஷார்ட்காம்னு வச்சுருக்காங்க. ஓகேங்களா அது பேர் ஆக்சுவலி ஹிப்போ பொட்டமன்ஸ்னு வரும், அதை அவங்க ஷார்ட்டாக வச்சுருக்காங்க. அடுத்து வந்து கேமல். ஓகேங்களா கேமலோட பார்த்தீங்கன்னா 4 5 கோசம் 7 4 5 கோசம் 7ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். கேமல்னா இதா? இது கேமல் இல்லைடா. ஓ சாரி கேஸ், நான் கேமல் சொல்லிட்டு பஃப்ளோஸில் அப்போ இது பண்ணி விட்டேனா. சாரி கேஸ், கேமல் தான் போட்டிருக்கு. 4 5 கோசம் 7. கேஸ் லிட்ரலி 4 5 கோசம் 7 என்ன இதுவா? நான் தான் சிலப்பாக எழுதிட்டேனா இல்லை அங்கே தான் சிலப்பாக எழுதியிருக்கா? நீங்கள் போய் அனிமலை பார்த்தா தெரியும். இங்கே அனிமல் ஏப்பா 4 5 கோசம் 6 என்னப்பா? 4 5 கோசம் 6. 4 5 கோசம் 6 இங்கே கேமரா தான் போட்டுருக்காங்க, தெரில ஏதோ ஒன்று. ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா சரியா தெரிலங்க, நான் எழுதி வச்சிருக்கது எனக்கே சரியாக தெரில. ஸோ 45
கோசம் 7 இப்படின்னு போட்டிங்கன்னா என்னடா திருப்பி இதாக வருது. 45 கோசம் 7 தானே போட்டேன். 45 கோசம் 7. ஓ இது வேற அது வேற போல. அடுத்தது பொறுத்த வரைக்கும் 45 கோசம் 8 ஓகேங்களா. 45 கோசம் 8 தான் ஜிராஃபா. 45 கோசம் 8க்கு ஜிராஃபா இருக்குது. அடுத்தது பொறுத்த வரைக்கும் டைகர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். 4 5 கோசம் 9. அடுத்து கொரில்லா வந்துட்டு 45 10 ஓகேங்களா. நீங்கள் நம்ப மாட்டீங்க தெரியும், அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்காண்டி போட்டு காட்டுறேன். இதை நீங்கள் முதல்ல அப்டேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஓ வேற தப்பாக படிச்சுங்க, சாரி. அடுத்தது 45 11. 45 11 ஓகே. தென் சீத்தாவா? ரைட் சீத்தா தான். அப்புறம் ஹைனா கைஸ். இன்னும் இது வந்து ஹைனா தான் போட்டிருக்கு, தெரில. 45 12 ஓகே. கேருங்க ஹைனா. ஹைனா ரைட்டு. அடுத்து என்னன்னு தெரில, சரியா தெரில. 45 13 ஓகேங்களா. 45 13. ஸோ இந்த இதை போட்டிங்கன்னா அது இது வந்து ஓகே. இது முடிச்சுருங்களா. அடுத்த அப்டேட்டு இருக்குது. அதாவது வெஹிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றையும் கொண்டு வந்திருக்கானுங்க. இது வந்துட்டு அதாவது டிரான்ஸ்போர்ட் ஓகேங்களா. ஆபத்து நேரத்தில் வந்துட்டு உதவி செய்கிற ஒரு பொது சேவை மாரி. உதாரணத்துக்கு ஆம்புலன்ஸ் ஓகேங்களா. ஆம்புலன்ஸுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. கோசம் 1 சிலாபாக போட்டாங்க. சீட்டை சிலாபாக போட்டேன். சீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே போய் பார்த்தாலே, இப்போ நான் கட்டினேன் தெரியுமா, அங்கே போய் பார்த்தாலே கிடச்சிரும் உங்களுக்கு. கோசம் 1 இது ஆம்புலன்ஸு ஓகேங்களா. இதுதான் ஆம்புலன்ஸு. அடுத்தது இது நீங்கள் அப்டேட் பண்ணுங்க, அப்போ தான் வரும். 4 6 கோசம் 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ்ஸு கிடச்சிரும். இதில் வெள்ளை பஸ்ஸு அதில் சோப்பு அதில் கலர் மாற்ற முடியுமான்னு தெரில ஓகேங்களா. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோ சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 46 கோசம் 3 இப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட்டோ கிடச்சிரும். இதெல்லாம் வந்துட்டு நியூ அப்டேட்டில் வந்தது ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு வந்திருக்கிற எல்லாத்தையும் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க ப்ளீஸ். வந்துட்டு 5 4 கோசம் 1 ஸ்போனிங் என்னது அதோ ஃபுட்பாலு. அடுத்து 5 4 கோசம் 2ன்னு போங்க. இதுவும் வச்சுட்டு தான் 5 4 கோசம் 2. ஓ இது பெரிய போலா. 5 4 கோசம் 3 ஓகே. இப்படியே நீங்கள் 5 4 வச்சு தான் மற்ற இதெல்லாம் போடணும் ஓகேங்களா. 5 4 போட்டு கோசம் 1 கோசம் 2 கோசம் 3. அடுத்தது 10 5 4 10ன்னு போடுங்க. ஆமாம் இப்போ நான் பேசிக்கிட்டே வந்து எதில் ஸ்பான் பண்ணன்னு தெரியல. ஓகே கேஸ், நான் எல்லாத்தையும் ஸ்பான் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். ஓகே இதெல்லாம் தான் ஸ்பாட்டு. நீங்கள் முன்னுக்கு 54 போட்டு கோசம் 1 கோசம் 2 கோசம் 3 கோசம் 4 அந்தமாதிரி போட்டிங்கன்னா வந்துடும். கடைசியில் ஒண்டி 5 4 10ன்னு போடுங்க, அப்போ இது வந்துடும் கைஸ். ஆனால் இப்போ நான் ஸ்பான் பண்ணுறது எனக்கு சரியாக தெரியல. நான் ஏற்கனவே அப்டேட் அது போட்டேனா இல்லை இப்போ தான் புது அப்டேட்டாக வந்திருக்கான்னு கூட எனக்கு சரியாக தெரியல. ஸோ நான் போடுறத மட்டும் நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த இதில் வந்துட்டு சொல்லுங்கள் இது ஆர்டர் நீங்கள் போட்டிங்களா இல்லையான்னு. அப்படி இது பழசு தான் நான் ஒன்று போடலன்னா நோட் பண்ணி வச்சுருங்க. நான் இது வந்து மந்திர தொடப்பமா. அடுத்தது பார்த்தீங்கன்னாங்க 6ன்னு போட்டு 500 போடணும். 6ன்னு போட்டு இப்படி 500 போட்டுருங்க.
அடுத்து ஹெலிகாப்டர் வந்துடும். ஓகேங்களா, 6 போட்டு 500 போட்டால் இது வந்துடும். அடுத்தது 6 போட்டு 50 போட்டுட்டு 1 போடுங்க. அடுத்தது இந்த பெரிய ஜெட்டு வந்துடும். ஓகேங்களா, அது பார்க்க ஒரு மாதிரி ஃப்ளைட்டு தான். ஓகே, 6 5 கோசம் 1. அடுத்து 5 5 கோசமா. ஓகே, 5 5 கோசம் ஒரு பெரிய ஃப்ளைட்டு. அடுத்தது 5 1 கோசம் தானே இது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 5 கோசம் 2. இதுதான் அடுத்த சிப் போட்டு பேசுறது. நம்ம அப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்கள் வந்து மொதையே பார்த்துருப்பீங்க. என்ன ப்ரோ இன்னும் செட்டிங்ஸ் தப்பீங்க, அது ட்ரெயினோட மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ ஏன் ப்ரோ இப்படி இருக்குன்னு. இருங்க நான் போய்ட்டு கேமை கட் பண்ணிட்டு வந்துடுறேன், ஒரே சத்தமாக இருக்குது. ஓகே எஸ்தோ வந்துட்டேன். அந்த சிட்டியை நம்ம அப்புறம் பேசிட்டு கேட்போம். என்ன ப்ரோ நீங்கள் செட்டிங் அந்த இது ஆன் பண்ணும்போது, அந்த பேக் மாதிரி ஆன் பண்ணும்போது என்ன ப்ரோ இது என்னமோ ரேடியோவும் ஏதோ புதுசாக வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதான் கேஸ் எனக்கே தெரில. ஓகேங்களா, பட் அந்த ரேடியோ எப்படி யூஸ் பண்ணுறது தெரில. பட் இந்த டிவி மாரி ஆப்ஷன் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அது எப்படி யூஸ் பண்ணுவோன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா, இது வந்துட்டு அவங்க அந்த டவுலட் மாரி இருக்கும். அதாவது இருங்க வரேன் நான் காட்டுறேன். இப்படி வந்துட்டு கையா இங்கே டவுலட் இருக்கா, அது எனக்கு தெரியல எப்படின்னு. பட் இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் இருக்குல்ல, இதுக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ இதுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு வீடியோ வேணுமா ஃபோட்டோ வேணுமான்னு கேட்கும். இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, என் வீடியோ நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போது இதான் வந்துட்டு என் பாட்டு. ஓகேங்களா, அதாவது இது வந்துட்டு என்னோடய மின்னுக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த ஆர்விஜேயோட பாட்டு. ஓகேங்களா, நான் இங்கே சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் மொபைல் ஆஃப் பண்ணிட்டேன். உங்கள் கண்மணிக்கே பாருங்கள், நான் மொபைலெலாம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ டிவியை தட்டிட்டு இப்படி தட்டினீங்கன்னா இப்படி வரும். நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு தட்டினீங்கன்னா எப்படி வேறு லெவலாக இருக்கா? இந்த மாதிரி தான் கைஸ் இந்த டிவியோட யூஸ் பண்ணணும். அப்படியே நீங்கள் எதாவது இல்லை ப்ரோ எனக்கு இது வேணாம் கார்ட்டூன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்து பேசுகிறேன்ல, இதேமாரி நீங்கள் போய்ட்டு நேரம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணுற எவ்வளோக்கு ஜூம் வேணுமோ அவ்வளோ ஜூம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோட்டோ அதுக்கு போய்ட்டு வீடியோ தட்டிட்டு இப்போ நான் பண்ண மாரி அந்த ட்ரிக்கை பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் என்னங்க மஜா பண்ணுங்க வச்சுட்டு இன்னும் புதுசுன்னு நினைக்கிறேங்க. அதுவும் இங்கே பின்னாடிக்கெல்லாம் புதுசுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், வேறு லெவலாக செஞ்சு வச்சுருக்கானுங்க. ஆனால் ஓகே, ஆனால் சிட்டிலாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி விட்ருக்கானுங்க. சரிங்களா, லிட்ரலி நான் அந்த சிட்டியை கொஞ்சம் சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சிட்டியை சுற்றி பார்ப்போம். இங்கெங்கே டிவி இருக்குது, டிவி ஆப்ஷன் நினைக்கிறீங்க. எங்கடா இங்கே டிவி இருக்குது? எங்கள் டிவியே இல்லைடா, ஏன்டா குழப்புறீங்க? ஓகே, இப்போ நம்ம பைக்கில் நம்ம போய்ட்டு இந்த சிட்டியை சுற்றி பார்ப்போம். கொஞ்சம் தான் சுற்றி பார்க்க முடியும் நம்மளுக்கு கன்வீனியன்ட்டுக்கு. ஓகே, எனக்கு இந்த மீட்ரு வேணாம். ஏச்சிச்சு ஓகே, ஹெல்மெட்டை போடுறா, அதான் முக்கியம். இருங்க, ஓகே இது வேணாம் எனக்கு. ஓகே எனக்கு இது போதும். இல்லை மீட்ரு வேணாம், மீட்ரு வேணாம், இந்த மீட்ரு வேணாடா, மீட்ரு எனக்கு வேணாண்டா. ஓகே, இப்போ கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். சுற்றி பார்க்குறதுக்கு நான் பேசல ஏன்னா உங்களுக்கே தெரியும் எங்கள் மைக் இல்லை. வீடெலாம் கொஞ்சம் புதுசாக கத்திருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று போலீஸ் வந்துருச்சா என்னன்னு தெரியல, போலீஸ்லாம் வந்துட்டாங்களான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பத்திரி போய் பார்ப்போம் கைஸ், ஏன்னா ஆம்புலன்ஸே கொண்டு வந்துட்டானுங்க. ஸோ நம்ம போய்ட்டு அங்கே போய் பார்ப்போம் யாராச்சும் இருக்காங்களா இல்லைன்னு. என்னடா எவனையுமே காணோம், அப்புறம் ஏன்டா அந்த இதெல்லாம் கொண்டு வந்தீங்க?
கெஸ் ஓகே, இதோட வீடியோ டைம் ஆச்சு. சிட்டிலாம் சுற்றி பார்க்க நேரம் இல்லை. நம்ம அடுத்த வீடியோவில் எப்பயாச்சும் நான் அடுத்த இதுக்கு வந்தால் அப்போ வந்துட்டு சுற்றி பார்ப்போம். ஓகேங்களா? அப்புறம் எனக்கு ஒன்று சந்தேகம் இருக்குது. அது என்னன்னா, இப்போ நம்ம இந்த பைக்கோட கலர் சேஞ்ச் பண்ண முடியுமா? இருங்க அதோட பார்ப்போம். இது லுக்கு வந்துட்டு இது சேஞ்ச் ஆகிருக்கா இல்லை அதே லுக்கு தானே மறக்காமல் கேமரா சொல்லிட்டு போங்க. எனக்கு என்னமோ அது லுக்கு அப்படியே வந்துட்டு சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குங்க. நீங்கள் அதோட கேமரா சொல்லிட்டு போயிருங்க, அது போதும். எங்கடா இல்லை நட்டு இல்லை எனக்கு இப்போ வந்துட்டு இதை மாற்றணும்டா. இதுக்கு அதை அப்டேட் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவன் சட்டையை எப்படி மாற்றுறதுக்குள்ளே நான் மறந்து போயிட்டேன். சீட்டாக மறந்து போயிட்டேங்க. ஓகே, ஒரு பைக்கோட சேர்த்து அப்படியே ஒரு ஃபோட்டோ பிடிப்போம். வேறு சீனாக இருக்கும். கொஞ்சம் முன்னுக்கு வந்துடும். கொஞ்சம் முன்னுக்கு வந்துடும். அப்போ தான் நம்ம பைக்கோட சீனாக இருக்கும். ஆனால் உலகத்தில் ஹாஸ்பிட்டலில் ஃபோட்டோ பிடிக்கிற நானாக தான் இருப்போம் போல. உர்றா ஃபோட்டோவை கச்சக் 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 கச்சக். ஓகே, செம்மையாக இருக்குது. அந்த ஃபோட்டோ அப்படியே இன்ஸ்டாகிராமில் போட்டு அப்படியே வந்துட்டு லைக் ஷேர் வாங்கிடுவோம் தான். சொல்ல மறட்டேங்க. நீங்களும் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பார்த்துருங்க. பகேஷ் கரெக்டாக இன்னைக்குள்ள அப்டேட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கேஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பகேஷ் கரெக்டாக.